எழுத்துப்பூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும். இப்போ வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணால் நல்லதுன்ற மாதிரி அதுவுமே நல்லது தான். அதை ரெண்டுத்தையுமே நான் வரவேற்கிறேன். ஒருத்தர் உள்ளே வரும்போது நம்ம வந்து வீட்டில் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு 10,000 5,000 செலவாகுது. நாளைக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் அடிச்சுக்கணும், நீங்கள் தான் ஹவுஸ் ஓனர்னா அது எப்படி நம்ம பண்ண முடியும்? ஏன்னா ஒருத்தர் வருவார், 6 மாதம் இருப்பார், அப்போ நான் காலி பண்ணிட்டு போகிறேன்னு, அப்போ அந்த அடிச்ச காசுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து நம்ம சாத்தியம் என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் மட்டும் சட்டத்தை போட்டே வந்தால் எதுவுமே நடைமுறை போகாது. சில பேருக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்கும், இல்லாதவங்களுக்கு 2 மாதம் அட்வான்ஸாக பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கப்பட்டவங்க கொடுக்க மாட்டாங்க, இல்லாதப்பட்டவங்க பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், புரியுதுங்களா? நான் வாடகை கொடுத்து தான் இருக்கிறோம். 10,000 ரூபாய் வாடகை, 10 மாதம் அட்வான்ஸ் 1,00,000 ரூபாய் அப்படி தான் இருக்கிறோம். ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் வீடை விட்டு காலி பண்ணும்போது அவங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்கணும், எது போயிருக்குதோ அந்த குழா மாற்றி கொடுக்கணும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்கணுன்னு தான் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதை மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ எதனால் இந்த சட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் இப்போ அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க, 11 மந்த் அக்ரிமெண்ட் போடுறாங்க, அது நல்லது தான். ஆனால் இப்போ ஊர் சைட்லாம் இருக்கவங்க நாலேஜ் இருக்காது, ஒரு இது இருக்காது. இப்போ சென்னையில் இருக்கவங்களும் அக்ரிமெண்ட் பண்ணுறோன்னா அது வந்து 1 இயர் கழிச்சு இன்க்ரீஸ் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்ஜெக்ஷன் தான். அது வந்து இப்போது ஒருத்தங்க இருப்பாங்க, இப்போது பேச்சலர்ஸ் விடுவோம் நம்ம, இப்போ எக்ஸ்ட்ரா ஆளுங்க வருவாங்க, இப்போ 2 பேர் தான் சொல்லுவாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா 2 பேர் வருவாங்க, நம்ம ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம் சொல்லியிருப்போம். ஆளுக்கு 2,000 ரூபா சொல்லியிருப்போம், இப்போ 4 பேருக்கு 8,000 தான் விட்டுருப்போம். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்னும் 4 பேர் இருக்கோம், இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா தரோன்னா அது அக்ரிமெண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபில்அப் பண்ணியிருப்போம். அது சேஞ்ச் பண்ணால நம்ம 6 மந்த் ஒன்ஸ் வேணால் அதை இது பண்ணலாம். இப்போ முன்னெல்லாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க 10 மாதத்துக்கு, இப்போ ஆன்லைனில் போய் பதிவு பண்ணோன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. அடுத்த எல்லாம் வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது. சிலது பரவாயில்ல, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கவர்மெண்ட் போட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று இந்த 10 மாதத்து அட்வான்ஸ் வாங்குவாங்கள்ல, அதில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களே இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அக்ரிமெண்ட்ஸ் பற்றி போடுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து சில பேர் வந்து அவங்களால பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நாய் வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க இப்போ கிடையாது. வீட்டில் புள்ளக்குடி சோறு போடுறாங்க இல்லையா, அந்த நாய் சோறு போடுறது தான் பெருசாக அது என்ன பண்ணி உள்ளே போட்டு பூச்சி வேலைக்கு போடுறாங்க. அது சோர்ந்து வைக்குது போய் அதுக்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 50,000 ரூபா ஒரு ரூம் பேசாது. அதனால் இப்போ நாங்கள் அட்வான்ஸ் வாங்கணும்னா எப்படி 2 மாதம் வாடகைகளை ஒன்றும் பண்ண முடியாது சாமி. இப்போ வீடு ஒழுகுது அப்படின்னு சொன்னாக்கா நீங்களே சரி பண்ணிக்கங்க, ஆனால் அது வந்து ரெண்ட்டில் கழிச்சிக்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன், நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெண்ட்டு வந்து நான் கம்மி பண்ண மாட்டேன், ரெண்ட்டு என்ன இதுவோ அதுதான், அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அது என்ன ஆக போகுது தெரியல எனக்கு. ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு போடுறது மட்டுமே வேலிட் கிடையாது. அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் என்ன இதில் எங்கே ரிஜிஸ்டர் ஆகுது எதுவுமே கிடையாது. வெறும்னே நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் மட்டும் தான் நம்ம போடுறோம், நம்ம 2 பேர் சைன் பண்ணிக்கிறோம். அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இது நடக்குது. ஸோ அதே மாதிரி அந்த இது எவ்வளோ வருஷம்னாலும் டெனன்ட் தான்றது அது ஓகே, அது நார்மலாக எல்லா ஹவுஸ் ஓனர்ஸுக்குமே அது நல்ல விஷயம் தான். சரி, லாங் டேர்மாக ஒருத்தர் வீட்டில் இருந்தாருன்னா அங்கே போய் கிளைம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இவங்க ஒரு ஒரு டெனண்ட் கொடுக்குஞ்சமையும் ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கிடணும். இப்போ போட்டால் பிரச்சனை இல்லை, ஓனருக்கும் பிரச்சனை இல்லை, டெனண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை. சில வீட்டில் 10 வருஷம் 15 வருஷம் கூட இருக்காங்க, 20 வருஷமும் இருக்காங்க. உதாரணம் இந்த 33 கிராஸ் ஸ்ட்ரீட்லேயே இருக்காங்க, அதே ஓல்டு 2 தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணிக்கல, அப்படி போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய நார்த் இண்டியன்ஸ் இங்கே வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறாங்க. யார் வராங்க, என்ன ஒரு நோக்கத்துக்காக வராங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இப்போ நிறைய கொள்ளை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ இது போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கம்பல்சரி ஆக்கணும், எந்த டெனன்ட் வந்தாலும் இது கம்பல்சரி ஆக்கணும். 2 வாங்கிப்பாங்க, ஆனால் அக்ரிமெண்ட் எழுத மாட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதை வந்து சரி பண்ணணும், இது கரெக்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆன்லைனும் வேண்டாம்ப்பா, அது கையிலே பதிவு பண்ணிருங்க. ஆன்லைன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் சில பேர் படிச்சிருக்காங்க, சில பேர் படிக்கல, அது டைப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போ வந்து டைரக்டா கையெழுத்து போயிட்டு படிச்சு சொன்னாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் கரெக்ட்ப்பா, ஆன்லைன்லாம் வேண்டாம்ப்பா. ஆன்லைன்லன்னா அதுக்கு வெப்சைட்டில் போய் நம்ம போய் பதிவு பண்ணணும், யார் வந்து வரவங்க யார், ஹவுஸ் ஓனர் யார் அப்படின்னு. இப்போது அவங்க சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எதுவுமே நடைமுறைக்கு இப்போது ஒரு கிராமத்தில் எழுத படிக்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க.
கிராமத்தில் நெட்டு அந்த வசதி இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வெறும் சிட்டியை மட்டும் பார்க்குறீங்களா? நம்ம வந்து இது அமெரிக்காவோ இல்லை ஜப்பானோ கிடையாது. இது வந்து இந்தியான்றது பாதி சிட்டி, கால்வாசி சிட்டி, மீதி எல்லாம் மக்கள் தான். அப்படின்றவங்க எப்படி பண்ண முடியும்? நடைமுறை சாத்தியமா? இங்கே நம்ம சிட்டியில் வரவும் பேசிக்கலாம். இப்போ மக்சல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? அவன் விவசாய வேலைக்கு போவான், அவங்க வீட்டு ஓனர் 2000 ரூபா வாடகை கொடுக்க வந்துருப்பான். அவன் போய் ஆன்லைனில் பதிவு பண்ண முடியுமா? போய் இது பண்ண முடியுமா? முடியாததை எப்படி செய்ய முடியும்? ஒரு வருஷம் கழித்து சொல்லுவாங்க, ஏம்மா நான் 500 ரூபாய் ஏற்றுறேன், 1000 ரூபாய் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு 2-3 வருஷம் ஆனவொன்னே தான், 4 வருஷம் 3 வருஷம் ஆனவொன்னே ஏற்றுவாங்க. சில ஹவுஸ் ஓனர் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்குது அதனால பரவாயில்லன்னு ஏற்றுப்பாங்க. சில பேர் நான் வீடு காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நாங்கள் இருக்கிறோம், ஒரு 7 வருஷமாக இருக்கிறோம் அந்த வீட்டில், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னும் வாடகைலாம் ஏற்றலாங்க. ஆமாம், அது வந்து சடனாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. நீங்கள் திடீர்னு காலி பண்ணுன்னு சொன்னால் அவங்க போய் ஒரு ஆல்டர்னேட் வீடு பார்க்கணும், அவங்களுக்கு அந்த வீடு செட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ சடனாக காலி பண்ணுறதுன்றது அது கிடையாது. ஆனால் நான் பெரிய லாடு மாதிரி பேசுவேன். அதுக்கு உண்மையில் இன்னும் டென்ஷன் ஆகும். நாங்கள் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, பிள்ளைகளுக்காக குழந்தைக்காக நான் வச்சுருக்கோமே, இதுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, நம்மளோட போயிடக்கூடாது, போனால் பரவாயில்ல, நான் பசங்களை பாதிக்குமே, ஒவ்வொரு நிமிஷம் தவிச்சிருக்கேன் நான். அது எல்லாருக்குமே தெரியாத சாமி. ஆன்லைன்ன்றது வந்து எனக்கே தெரியல. 70-78 வயசு ஆகுது. எனக்கே ஆன்லைன்னா என்னன்னு தெரியல. எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிறேன், எனக்கே தெரியல ஆன்லைனில். நான் எப்போ பேர பிள்ளைங்க எனக்கு கொடுத்து சொல்ல வேண்டியது. ஆன்லைனா அவன் அவனுக்கு வேறு வேலை கிடையாதுன்றான். கரண்ட் பில்லு கட்டினாலே கட்டாச்சுனா இல்லையானே தெரியல. வராரு, எழுதுறாரு, போய் நிற்கிறாரு. எவ்வளோ சார் ஆகுதுன்னா அங்கே போய் கேட்குறேன், எங்கே போய் கேட்குறது, ஆஃபீஸில் போய் கேட்குறேன். நான் எங்கே போகிறது, நடந்து போட்டு என் பிள்ளைய வண்டியில் கொஞ்சம் ஏற்றி போடான்னா பெட்ரோல் போடுறேன். எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது. அதனால் பார்த்து செய்ய சொல்லுங்கள் நான் கவர்மெண்ட்டில். அக்ரிமெண்ட் பேசிஸ்னால என்னன்னா, ஒருவேளை அந்த மக்களுக்கு காலி பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகும்போது சிரமமாக இருக்குது. இது ஆன்லைனில் பண்ணால் கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பொதுவாக இருக்கும். ஸோ எழுத படிக்க தெரிஞ்சவங்கலாம் சிட்டியில் இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி என்னென்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, மொபைலில் கூட பண்ணியிருப்பாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க எழுத படிக்க தெரியாதவங்களாம் அது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. இது எல்லாத்துக்குமே ஒரு சைட் ஒன்று கொடுக்குறாங்க. எல்லா சைட்டும் கரெக்டாக வேலை செய்யுதா? ஆதார் கார்டில் நீங்கள் எப்போ போய் டக்குன்னு உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுது? வெறும் ஆதார் கார்டு அது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு? நினச்ச நேரத்தில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுமா? அது அப்படி கிடையாது. ஏன்னா வீடு ப்ராப்பர்ட்டின்றது அது ஓனரோடது தான். ஸோ என்ன ஒரு டேமேஜ் இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும். இவங்க வந்து வாடகைக்குன்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்ம வந்து செலவு பண்ணுங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. அது வந்து அவங்களே பண்ணி கொடுக்கலாம். பட் என்னென்னா வாடகை வரவங்களும் மேக்ஸிமம் டேமேஜ் இல்லாமல் அவங்க பார்த்துட்டு அது வாடகைக்கு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். அதை ஹவுஸ் ஓனர்னு சொல்லிட்டு அவங்க இல்லாததெல்லாம் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறது. ஒரு சிலர் தான் நல்லா இருக்கும், மற்ற பாதி மோசமான கேட்டகரி தான் இருக்காங்க. அதில் பொண்ணுங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி, அவங்க பசங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாடகை கொடுத்தும் பயந்து நிம்மதியே இல்லாமல் ஒரு லைஃப் ஓடிட்டுருக்கு. பசங்களுக்காக இங்கே வந்துட்டு படிக்கிறாங்க, அந்த கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அடுத்தது போகிறதுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஒரு வீடு வந்து நிறைய டேமேஜ் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குன்னு பூசி மொழிகி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம போய் 2 நாளில் எல்லாமே டேஞ்சராக காமிக்கும். அந்த வீடு அங்கங்கே ஓதை இருக்கும், தண்ணி ஒழுகும், தண்ணியெல்லாம் செம்மையாக ஒழியிருக்கும். அதெல்லாம் இல்லையே நல்லா தானே இருந்ததுன்பாங்க. எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இந்த நடவடிக்கை எடுத்தால் அந்த வாடகைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. வாடகைக்கு வரும்பொழுதே அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஹோப்போட தான் நம்ம வாடகைக்கே வரும். அப்படி வரும்பொழுது எல்லாமே கரெக்டாக இருக்கும்பொழுது சடனாக ஏதாச்சும் டேமேஜ் ஆகுதுன்னா அது ஓனர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் தான் அதை பண்ணிக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம வாடகையும் கரெக்டாக கொடுத்துட்டு வரும்போது சடனாக டேமேஜ் ஆகுதுன்னா அது நம்மளோட ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது கண்டிப்பாக வாடகைக்கு இருக்கவங்களால அதை பண்ண முடியாது. அது ஓனர்ஸோடைய ரெஸ்பான்சிபிள் தான், அவங்க தான் பண்ணி கொடுக்கணும். இல்லை நாங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ண மாட்டோம். பண்ணாதவங்களுக்கும் அதே ரூல்ஸ் வரக்கூடாதே. இப்போ நான் ஒன்று டேமேஜ் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக நாங்கள் தருவோம். ஒன்றுமே பண்ணாமல் இருப்போம், சூப்பராக எப்படி அப்படியே தான் விட்டுருப்போம். ஆனால் அதுக்கு வந்துட்டு இது போச்சு அது எதையாவது ஒரு காரணம் காட்டி வாங்குறாங்க. அது தவறான செயல், அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இங்கே வந்து பாருங்கள், பெருகல்ல செம்மையாக இருக்கும்பா. அதில் ஒரு குறை நேரம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக இருக்கும் அந்த வீடு, பக்காவாக இருக்குது. அவங்க வச்சதை விட நாங்கள் சூப்பராக வச்சுருப்போம். நாங்கள் போகிறப்ப கேவலமாக இருக்குது, அதை கழுவி மொழிகி நாங்கள் குடும்ப லைஃப் ஓட்டிகிட்டு இருக்கோம் பசங்களை வச்சு. ஆனால் அவங்க வந்து நான் பூரா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன், அது கிடையவே கிடையாது. சுத்தமாக எங்கெங்கே டேமேஜ் இருக்க தான் செய்யும். அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க.
நம்மள்ட்ட பணத்தை கரைக்கிறதுக்கு என்னென்னலாம் பொய் சொல்லுமோ அதெல்லாம் சுற்றி வளைச்சி கொண்டு வருவாங்க. அது நான் உண்மையை அடித்து சொல்கிறேன். இது எனக்கு பொய்யெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வீடு இப்போல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு. ஏதாவது ஒரு சின்னதாக இருந்தால் காலி பண்ணிக்கோன்றாங்க. இப்போ அதெல்லாம் எதுக்குன்னாக்கா இந்த ஹிந்திக்காரங்க ரொம்ப பேர் வந்துட்டாங்களா, அதனால நாங்கள் எங்களுக்கு இப்போ வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஹிந்திக்காரங்க முக்கால்வாசி ஹிந்திக்காரங்க தான். அவங்க வந்து தான் இந்த ஊரே அவங்க தான் சொந்தம் கொண்டாட போகிறாங்க போல இருக்கு. எத்தனை வருஷம் ஒரு டெனன்ட் இருந்தாலும் அது வந்து சொந்தம் கொண்டாட முடியாதுன்றது ஒரு ரொம்பவே கரெக்டான ஒரு இதுதான் அதுவுமே. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து இப்போ இவங்க வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு 10 years இருந்துட்டு நான் 10 years இருந்துட்டேன், என்னை நீங்கள் காலி பண்ண சொல்ல முடியாது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வீடு அந்த ஓனரோட தான். அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ரெண்டல் அப்படின்ற வார்த்தையிலே இருக்குது, நம்ம வாடகைக்கு தான் இருக்கும். த மொமெண்ட் அந்த ஓனருக்கு காலி பண்ண சொன்னாலோ இல்லை நீங்கள் காலி பண்ண சொன்னாலோ அந்த வாடகை முடிஞ்சிச்சு, அது டெர்மினேட் ஆயிடுச்சு. நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். 50 வருஷம் இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, ஒரு வாடகை வீட்டை நம்ம வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. 50 வருஷம் ஆனாலும் இனிமேல் டெனன்ட் தான், ஓனர் தான். டெனன்ட் வந்து அதோட ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இனிமேல் வந்து தைரியமாக வாடகைக்கு விடலாம். ஏன்னா தேவையில்லாமல் அவங்கள 2 வருஷம் கழிச்சு காலி பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு தேவையில்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு காலி பண்ணிட்டுப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா அவங்க திரும்ப 10 years கேட்டாலும் தைரியமாக அக்ரிமெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும், நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரே டெனன்ட் இருக்கும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப வருஷம் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் அது அவங்க வந்து அக்விசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது என்னோட கண்ணோட்டத்தில் ரொம்ப தவறு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதில் ஒரு 10 வருஷம் நம்ம வந்து வாடகைக்கு தான் இருக்கோம். மாதம் மாதம் நம்ம ரெண்ட் கொடுக்க போகிறோம். அது நம்ம எவ்வளோ வருஷம் இருந்தாலும் வாடகைதாரர்கள் தான் நாம். இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். நான் 10 வருஷமாக இருந்தேன், அதனால் நான் ஒரு மேலே நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த சட்டம் கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொந்தமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டிட்டு நீ 10 வருஷம் இருந்துட்டு நான் அதுதான் என் வீடு அப்படின்னு சொன்னால் எப்படி அது சாத்தியமாகும்? அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அது எப்படியுமே அதனால தான் இத்தனை வருஷம் இருக்க போகிறீங்களா, அதுக்கு பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு நீ இத்தனை வருஷமாக இருக்கணும், நான் எப்போ காலி பண்ணுறோனோ அந்த டைமில் நீ காலி பண்ணணுன்ட்டு சொல்கிறது நான் ஓகே, நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடிலாம் 15 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்களாம் லைக் இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறதுக்கான எங்களுக்கும் பங்கு இருக்குங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து கேசஸ்லாம் போட்டிருக்காங்க போல், அது தெரியல பட் எப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து செல்லாது, நீங்கள் போட்டாலும் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தாலும் அது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஹாப்பியாக தான் இருக்குது.